ஏய் ஆக்கட்ட கோய சொக்காரா நான் தான் உங்க நல்ல வேலை பேசுறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு என்ன தெரியுமா? ஒரு சமூக வீடியோ, அதாவது சோசியல் சம்மந்தப்பட்ட விஷயம் பற்றி பேச போகிறேன். இந்த உங்கள் வீடுகளில் எல்லாத்துலேயும் நாட்டிலையும் இந்த சிலிண்டர் விலை ஏற காரணம் என்ன தெரியுமா? முதல்ல நம்ம கிராமத்தில் இருக்க மக்கள், கிராமத்தில் இருக்க அந்த பொண்டாட்டி மாதிரி பொம்பளை பிள்ளையா ஏன் சொல்லுதுன்னு தெரியுமா? ஏல என் வீட்டில் சிலிண்டர் முடிஞ்சு போச்சு, ஒரு மாதம் கூட ஓட மாட்டேங்கல, 20 நாளில் அந்த பேப்பர் உள்ள சிலிண்டர் முடிச்சு விடுதால. என்னன்னு பார்த்தா சிலிண்டரில் போகிறான் சோறு குழம்பு கூட்டு பொரியல் எல்லாமே அதில் தான் பண்ணுதா. ஐயா நான் கேட்க, இந்த கிராமத்தில் இந்த சிட்டியில் இருக்க பொம்பளை பிள்ளைய பொண்டாட்டி கனவி மனைவிமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கரண்ட் அடுப்பு கேஸ் அடுப்பு வச்சு பண்ணுதியா ரைட்டு, சிலிண்டர் தேவை முடியுது. இந்த கிராமத்தில் இருக்க இவ்வளவுக்கு என்ன பிரச்சனை? என் முண்டாட்டி மாதிரி பொம்பளைகளுக்கு ஏம்மா விரவு உங்களுக்கு முள்ளுக்காட்டில் அந்த மாதிரி முள்ளுக்காட்டுக்கு வந்தீங்கன்னா முள் கிடைக்கும். முள்ளை பிறக்கி அதை விரவடுப்பில் சோத்த வைக்க வேண்டியதானே? நீங்களே சொல்லுங்கள். விரவடுப்பில் சோத்த வைக்கணும், கேஸ் அடுப்பில் குழம்பு கூட்ட வைக்கணும். அப்போ தான் சிலிண்டரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது முடியும். நீங்கள் இப்படி பண்ணுறதுனால தான் சிலிண்டர் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. மாதம் 5 ரூபா 10 ரூபா ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து பத்திரமா எரிங்க. எங்கள் மனுஷன் ஏற்கனவே வேலை தொழிலாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுவோ. நீங்கள் பாட்டுக்கு ஒரு சிலிண்டரை எரிச்சு காலி பண்ணினா குடும்பம் ஒரே தூக்கிரும் பின்னாடி. சொல்லிவிட்டேன். இனிமேலாவது விரவடுப்பில் இந்த கிராமத்தில் இருக்க பொம்பளை பிள்ளையோ பொண்டாட்டி மாதிரி மனைவிமார்கள்லாம் கொஞ்சம் இந்த விரவில் சோத்த பொங்குங்க. ஒரே அடியாக சிலிண்டரே இனிமேல் வெளிநாட்டில் பிறந்த மாதிரி சிலிண்டரில் வச்சு எரிக்காதீங்க. பிறகு அங்கே சம்பாதிக்கிறவனுக்கு தான் தெரியும். முட்டை விடுத கோழி தான் பிட்டி வலிக்குங்க மாதிரி சம்பாதிக்கிறவனுக்கு சிலிண்டரை வாங்குறவனுக்கு தான் தெரியும் அதோட வலி வேதனையும். கொஞ்சமாவது பார்த்து சிலிண்டரை யூஸ் பண்ணுங்கம்மா. சங்கடமாக இருக்குது. வீட்டில் ஒரே சண்டை. சிலிண்டர் இல்லை சோறு பொங்க அது இல்லைன்னு விரவை கொண்டு போட்டாலும் சரி இவ்வளோ அடங்க மாட்டுக்கா. என்னத்தை சொல்ல. சரி ரைட்டில் மாப்பிள்ளையில் சிலிண்டரை பார்த்து யூஸ் பண்ணுங்கள், சேவிங் பண்ணுங்கள். ரைட், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் கோ.